இவர் வந்து புடுங்கு ராணி எல்லாம் வந்து தேவையில்லாத ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் வந்து ஒழுங்காக செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து முடிச்சு காட்டியிருக்கோம். உன்னால் யாராவது முடியாதுன்னு சொன்னால் முடித்து காட்டு. ஏன்னா இப்போ சிலருக்கு எங்களை பார்த்தா ஒரு கேலியும் கிண்டல் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கேன்னு மனசிலிருந்து ஆண்டவனுக்கும் பயந்து மனச்சாட்சிக்கு பயந்து உன்னுடைய செயற்பாடில் இறங்கு. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இறங்கியிருக்கோம். இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னால் வந்து சொல்ல முடியும். நீ எப்படி இருந்தாலும் உலகம் உன்னை வந்து குறை சொல்லி கொண்டு இருக்கும். அந்த வகையில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி மொத்தம் 1310 பொதிகள் வாய்ஸ் ஆஃப் மனுஷன் யூடியூப் சேனல் ஊடாக அரசாங்கத்தோடு இணைந்து புலம்பெயர் உறவுகளின் உதவியோட இந்த பெரிய ஒரு நிவாரண பணியை கிட்டத்தட்ட 12 நாட்கள் 13 நாட்கள் கஷ்டப்பட்டு இந்த நிவாரணத்தை வந்து மிகவும் வெற்றிகரமாக வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம். வாய்ஸ் ஆஃப் மனுஷன் தானா? வாய்ஸ் ஆஃப் மனுஷன் என்ன தராப்ப கொள்ளையடிச்சு என்ன தராப்ப களவெடுத்தா யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியில் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும் நினைக்கிறது வந்து தப்பா என்ன அப்படின்னு சொன்னால், நான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பெயரில் வந்து அதிகளவான வீடுகள் என்னுடைய சொந்த பணத்தில் வந்து கட்டியிருக்கணும். நிறைய பிள்ளைகளுக்கு வந்து இலவச கல்விகளை வந்து என்னுடைய பணத்திலிருந்து வழங்கணும். நிறைய மலசல கூட என்னால், அதாவது அனுஷன் வந்து இறந்து போக்கில் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து அனுஷன் பிறந்தான் செத்தமான் இருக்காமல் விளங்குதா, வாழ்க்கையில் வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சமாக இருக்கணும். அதாவது நம்மளுடைய பணத்திலிருந்து நம்மளுடைய சதுர உதவியை வந்து ஒதுக்கி மக்களுக்கு வந்து சேவை செஞ்சு இறந்து போயிட்டான் அனுஷன் என்று தெரியணும். என்ன சொன்னா, இப்போ நான் வந்து மற்றவங்கள்ட்ட நான் முன்னுதாரணமாக இருக்க விரும்புகிறத தவிர நான் இன்றால் வந்து பின்தொடர விரும்பல. நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பா ஜீஸ்? ஓகே, நார்மலாக தான் போட்டுக்காங்க. சரிக்கா, ஓகே. தொழிலொண்டி இல்லை, வீட்டில் விட்டு நடக்காங்க எல்லாரும். சரி அக்கா, ஓகே. சரி, ஓகே. நன்றி. ஓகே, நன்றி. முதலாவது பேர்லேருந்து நாங்கள் வாசிக்கப்புறம் யார் யார் வந்து எவ்வளோ வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனி நம்ம நார்மலாக வாங்குறேன்னு சொன்னால் வந்து 240 ரூபா. நமக்கு அந்த பல்க் அடைகள் 240 ரூபா. அவங்க ஃபெக்ட் பண்ணி தரேன்னு சொன்னால் 32,186 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1320 பேக்குக்கு வந்து 14,52,000 ரூபா பணம் வந்து அங்கே நாங்கள் கொடுத்துனாங்க. என்ன பேர் ஐயாடே? பாலசிங்கம். ஓகே, போயிட்டு வாங்கண்ணா. கனடாவிலிருந்து 2,54,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்க யார் யார் இந்த பண உதவி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் சரி பண்ணுறீங்களே. லண்டன்ல இருந்து 1,20,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய பேர பிள்ளைகளின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பண உதவி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. 13 நாள் 14 நாள் கஷ்டப்பட்டு தான் நிவாரணத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து உண்டியல்ல சேர்த்து வச்ச பணம், ஒரு சேமிப்பா வச்சிருந்த பணத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் வந்து நம்முடைய யூடியூப் கூட வந்து புலம்பெயர் மக்களின் உதவி இப்போ என்னென்னு சொன்னால் நேற்று அந்த 23 ரெடி பண்ணி இங்கே செலக்ட் பண்ணியிருந்தவங்க கனடாவிலிருந்து 1,10,000 ரூபா பண உதவி செய்திருக்காங்க. பிள்ளைகளான 11வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த காசை வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறேன். 12 நாட்கள் 13 நாட்கள் இதுக்காக நாங்கள் பாடுபட்டு உழைச்சிருக்கோம். என்னுடைய மகளின் பட்டமளிப்பு விழாவை முன்னிட்டு இந்த பண உதவியை வந்து வழங்கியிருக்காங்க. 13ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த பண உதவியை வந்து வழங்கியிருக்காங்க. 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த காசை வந்து உதவி செஞ்சிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லண்டன்ல இருந்து 1,20,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய பேர பிள்ளைகளான பிரான்ஸ்ல இருந்து 50,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. லண்டன்ல இருந்து 55,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 58,95. வேறன்னு சொல்லக்கூடாது, அனுசரி நீ என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த நிவாரணத்தை வீடியோ போடாம ஒழுங்குபடுத்தி செய்ததை வந்து
மிகப்பெரிய உதவி தான் சொல்லுவேன். 50வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த பண உதவியை வழங்கியிருக்காங்க. 1 கிலோ தேயிலை 1400 ரூபாய். அந்த வகையில் 330 கிலோ தேயிலினுடைய விலை கனடாவிலிருந்து 26,000 ரூபாய் பண உதவி வழங்கியிருக்காங்க. 7 பிரதேச செயலாளர்களுக்கும் அதோடு சேர்ந்த சகல உத்தியோகஸ்தர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக வந்து நாங்கள் இந்த இடத்துல நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் அனுஷான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் அம்பிளாந்துறை அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் நிவாரண பணிகள் கொடுத்து அன்னளவாக கிட்டத்தட்ட 99 விதமான நிவாரண பொருட்களை வந்து நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1310 நிவாரண பொருட்களில் நாங்கள் இன்றைக்கு கொடுக்க போகிற சேதா தான் வந்து 1310 நிவாரண பொருட்களை நாங்கள் வந்து வெற்றிகரமாக நம்மளுடைய மக்களுக்கு வந்து கையளித்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கிட்டத்தட்ட 2 கிழமைகள் இதுக்கு வந்து எடுத்திருக்கீங்களே. கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாட்கள் இந்த நிவாரண பணிக்காக வந்து நிறைய பேர் வந்து வேலை செஞ்சிருந்தாங்க. அதோடு சேர்த்து உண்மையிலே கூட இருந்து வேலை செய்தவர்களை கட்டாயம் வந்து ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக மிதிஜன், அடுத்த வந்து நம்மளுடைய மற்றபடியின் சனு, அடுத்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதிசேர், பிரவீந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச ஆதரவுகளையும் சப்போர்ட்டுகளையும் பண்ணியிருந்தாங்க. நிறைய உறவுகள் வந்து இந்த நிவாரண பொருட்களை வந்து வழங்குறதுக்கு தன்னுடைய சதுர உதவிகளும் வந்து வழங்கியிருந்தவர்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து முதற்கட்டமாக வந்து நன்றிகளை வந்து சொல்கிறேன். அதயத்தில் இந்த நிவாரணங்களை வந்து நாங்கள் கொடுத்து உதவுறதுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தங்களாக இருந்தது வந்து நம்முடைய இங்கேருந்து போய் நம்முடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உறவுகள், நம்மளுடைய சகோதரங்கள் செய்த உதவியின் அடிப்படையில் தான் இந்த நிவாரணத்தை வந்து என்னால் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. அதாவது பார்த்திங்க சொன்னால் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 நாட்கள் 13 நாட்கள் இதுக்காக நாங்கள் பாடுபட்டு உழைச்சிருக்கோம். பாடுபட்டு உழைச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எத்தனையோ கிராமங்களில் உள்ளடக்கிய கிட்டத்தட்ட 7 பிரதேச செயலகங்களில் ஊடாக இந்த நிவாரண உதவியை வந்து நாங்கள் கொடுத்திருந்தோம். அதே நேரத்தில் வந்து இதுக்கு எங்களுக்கு ஒரு தலைமை வழிகாட்டியாக இருந்த மேலதிக அரசாங்க அதிபர் அம்மணி அவர்களுக்கு நாங்கள் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து இதனை வந்து செயற்படுத்துறதுக்கு பெரிய ஒரு பங்காற்றிய எங்களுடைய அரசாங்க அதிபர் அம்மணி அவர்களுக்கும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து நாங்கள் இந்த 7 பிரதேச செயலகங்களுக்கும் கொடுப்பதற்காக வந்து இதனை வந்து வழிவகுத்த பிரதேச செயலாளர்கள் 7 பிரதேச செயலாளர்களுக்கும் அதோடு சேர்ந்த சகல உத்தியோகஸ்தர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக வந்து நாங்கள் இந்த இடத்துல நன்றிகளை வந்து சொல்லிக்கொள்கிறோம். அதே நேரத்தில் வந்து அங்கும் எங்களோட வந்து துணை புரிந்து வேலை செய்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு இன்றைய இந்த காணொலியை வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஏன் நான் இவ்வளவுத்தையும் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நாள் நாங்கள் பட்ட பாடு ஒரு கடைசி நாள் என்று சொல்லலாம். இப்போ நாளைக்கு இப்போ ஒவ்வொரு நாளும் பழையது நிவாரணம் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட எத்தனையோ 7 பிரதேச செயலங்களுக்கு போய் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 1310 வேக்குகள் வாழ்நாளில் தான் எங்களுடைய மிக ஒரு பெரிய பொதி அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சட்ட ரீதியாக அரசாங்கத்தோடு சேர்ந்து செய்கிற ஒரு விஷயம். ஆனால் அரசாங்க அதிபரோட சேர்ந்து இந்த வேலையை செஞ்சது வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு இந்த தம்பியில் வந்து ஒரு புதுவிதமான அனுபவத்தையும் பல உறவுகளையும் வந்து தேடி கொடுத்தது இந்த நிவாரண உதவி அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் வந்து உங்களுக்கு ஒரு 23 உணவுப் பொதிகள் வந்து காணாமல் வந்தது. அது காரணம் தெரியும் உங்களுக்கு. வீடு தேடி வந்து எங்களுடைய உறவுகளுக்காக வந்து கொடுத்த அடிப்படையில் வந்து அந்த 23 பொதிகள் வந்து என்ன சொல்கிறது கொடுத்து முடிச்சாச்சு. அப்போ நாங்கள் மேலதிக அரசாங்க அதிபருக்கு கொடுத்த வாக்கின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலதிக அரசாங்க அதிபரமாக எனக்கு வந்து பெஸ்ட்டுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று வந்து அனுப்பியிருந்தவங்க. அந்த வேலை பார்த்தீங்கன்னா வந்து பட்டிப்பளை மண்புனை சவுத் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 230 பார்சலும், பெல்லாவளி பிரதேச செயலகத்தினூடாக வந்து 230 பார்சல்களும், களுவாஞ்சகுடி பிரதேச செயலகத்தினூடாக வந்து 200 பார்சல்களும், பவுனதீவு பிரதேச செயலகத்தினூடாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 200 பார்சல்களும், கிரான் பிரதேச செயலகத்தினூடாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 250 பார்சலும், ஒரு டவுனில் வந்து 100 பார்சல்களும், 650 வந்து 100 பார்சலும் வந்து உண்மையில் வந்து நம்ம போட சொன்னவங்க. எங்களுக்கு 650 கொடுக்குறது நாங்கள் 70 தான் கொடுத்தனாங்க, 30 வந்து காணாமல் போயிட்டு
அந்த 30 கணக்கு சொல்லியிருப்பேன். கச்சேரியில் வந்து அந்த கிளீனிங் வேலை செய்கிற அவங்களுக்கு 3, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தராசு வெடி எடுத்த அவங்களுக்கு 3, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் பட்டியப்பள்ளியில் கொடுத்தல அதில் ஒன்று கொடுத்துனாங்கண்ணே 7 போயிட்டு, அப்போ 30ல் 7 போனால் வந்து 23. அந்த 23 வந்து இப்போ என்னுடைய காசு போட்டு நான் இப்போ 23 பார்சல் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ காருக்குள்ளே தான் அந்த பார்சலை வந்து நாங்கள் எடுத்து வந்திருக்கிறோம். அப்போ நான் அதையும் வந்து நாங்கள் பிரதேச செயலகத்தினூடாக ஜிஎஸ் மூலமாகத்தான் கொடுக்கப்புறம் அவங்க தெரிவு செஞ்ச இடம் தான் அம்பலாந்துறை நாகமுனை அப்படின்ற அந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதில் வந்து 23 குடும்பங்களோட அப்புறம் டிக்கிக்குள்ளே வந்து ஏற்றி வச்சிருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலே 12 நாட்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பயங்கர மழையில் தான் பாருங்கள். இது ஃபுல்லாக 23 பொதிகள் இருக்குது. அதான் அதே அளவான பொதிகள் என்ன நேற்று பொருட்கள் வாங்கினா உங்களுக்கு தெரியும். அதே அளவான பொதிகள் டிக்கி ஃபுல்லாக வந்து அடிக்கிருக்கு. அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நாங்களும் இப்போ இது மூலமாக வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகள் இப்போ இன்றைக்கு கொடுக்க போகிறது வந்து இப்போ எங்களுடைய யூடியூப் வருமானத்தில் வந்து அந்த காசில் இருந்தால் வந்து நாங்கள் பொருட்களை வந்து கொடுத்துருக்கோம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் ஒரு இடத்துல கொடுக்க போகிறோம் சொன்னால், அதாவது இந்த இடத்துக்கு வாரத்துக்கு பெட்ரோல் காசு வேணும் விளங்குதா. இப்போ சில பேர் கதை அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அனுசர் என்ன செய்கிறான், நம்ம என்ன செய்கிறான், இப்போ என்ன செய்கிறான், சும்மா ஆக்கிற காசை வந்து களவெடுக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கதைக்கிறீங்க. அதை கழிச்சு கொண்டிருப்பீங்க. ஏன்னா அவங்கள வந்து நான் பிடிச்சி வச்சு திருத்த முடியாது. ஆனால் சில விஷயங்களை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டி கிடக்குது. ஏன்னு சொன்னால் ஒரு நிவாரணத்தை நான் கொடுத்து முடிக்கிறோம். அதை நீங்கள் 1 மணித்தியால 40 நிமிஷம் 30 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த 1 மணித்தியால மட்டும்தான் அந்த வீடியோ நாங்கள் வந்தண்டில்லை. கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், களுவாஞ்சூலாண்டை பார்த்துருப்பீங்க. களுவாஞ்சூரிக்கு வெளியிலே வந்து நாங்கள் டிஎஸ்ஓபி வெளியில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 3 மணித்தியாலம் காத்திருந்தாங்கண்ணே. எத்தனை மணி போய் பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அங்கேயும் ஒரு 4 டிவிஷனில் போய் கொடுத்துனாங்க. அப்போ ஒரு நாள்லேருந்து கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணித்தியாலம் கஷ்டப்படுறத நீங்கள் வந்து 1 மணித்தியால வீடியோவோ இல்லை ஒரு 58 நிமிட வீடியோவாக நீங்கள் பார்க்குறீங்கண்ணே. அங்கே இப்படி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், இந்த வவுனதீவில் வந்து நாங்கள் நிவாரணம் கொடுத்த வழியில் வந்து நாங்கள் எங்களோட ஊர்லேருந்து வவுனதீவுக்கு போயிட்டு என்ன டிஎஸ்ஓபி அங்கே நின்று அப்புறம் அங்கேருந்து ஒரு 4 கிராமங்களுக்கு நாங்கள் போயிட்டு கொடுத்து நாங்கள் உங்களுக்கு தெரியும். அது தள்ளியான கிராமங்களுக்கு தான் போய் கொடுத்துருந்தோம். எனவே இது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும், பட்டிப்பாளையிலேருந்து நாங்கள் பண்டாரி விலைக்கு போய் கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் மிகவும் அதிகூடிய தூரம் அப்படின்னு சொன்னால் வந்து கிரான் என்ன கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் போயிட்டு வரணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 130 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் சொல்கிற முடிச்சுன்னா நீங்கள் வாரத்துக்கு வந்து கணக்காக தான் வேணும் போனால் வரத்தானே வேணும், அங்கே நிற்கிறதா இல்லை தானே. அப்போ அவ்வளோ தூரம் நாங்கள் செலவழித்து எங்களுடைய சதுர உதவியை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய பணத்தில் வந்து நாங்கள் பெட்ரோல் அடித்து தான் ஏன்னா ஆக்கள் ஏற்றி போய் தான் இந்த நிவாரணத்தை வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க. வேறான்னு சொல்லக்கூடாது, அனுசரி நீ என்ன செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு இந்த நிவாரணத்தை வீடியோ போடாமல் ஒழுங்குபடுத்தி செய்ததை வந்து மிகப்பெரிய உதவி தான் சொல்லுவேனே. என்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து இந்த உதவியை வந்து மக்கள் வந்து செய்திருந்தவங்க. அதுக்கு நான் மிகப்பெரிய நன்றிகளை வந்து சொல்லிக்கொண்டேன். சொல்லப்போனால் நிறைய விஷயங்களை சொல்லலாம், இருந்தாலும் அது உங்களுக்கு சில பேருக்கு விளங்காது. ஒரு 40 நிமிஷம் ஒரு மணித்தால காணொலியாக பார்க்குறபடியாலும் உங்களுக்கு விளங்காது. அனுசரி வந்து என்ன வந்து கஷ்டப்பட்டிருக்கோம், இது வந்து என்ன கஷ்டப்பட்டிருக்கான், சனு வந்து என்ன கஷ்டப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு உண்மையிலே பயங்கரமாக கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 நாள் 14 நாள் கஷ்டப்பட்டு தான் நிவாரணத்தை கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ இதை உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சிம்பதி கிரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் சொல்லலை ஏன்னா அதை வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக நாங்கள் சொல்லலை. அது நான் இப்போ இந்த இடத்துல ஆணித்தரமாக கூறுறேன். காரணம் என்ன சொன்னால் நாங்களும் எங்களுடைய உடம்பை வருத்தி எங்களுடைய நித்திரையை வருத்தி எங்களுடைய உடம்பு டயர்டானது பிறகு தானே அங்கே அந்த வேலைகளை வந்து செய்திருந்தாங்க. இது எங்களால் செய்யக்கூடிய உதவி. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய உதவிகளை அந்த அனுசன் வந்து செய்ய காத்து கொண்டிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பெயரில் வந்து அதிகளவான வீடுகள் என்னுடைய சொந்த பணத்தில் வந்து கட்டியிருக்கணும். நிறைய பிள்ளைகளுக்கு வந்து இலவச கல்விகளை வந்து என்னுடைய பணத்திலிருந்து வழங்கணும். நிறைய மலசல கூட என்னால், அதாவது அனுசன் வந்து இறந்து போக்கில் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து அனுசன் பிறந்தான் செத்தம்பான் இருக்காமல் விளங்குதா, வாழ்க்கையில் வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சமாக இருக்கணும். அதாவது நம்மளுடைய பணத்திலிருந்து நம்மளுடைய சதுர உதவியை வந்து ஒதுக்கி மக்களுக்கு வந்து சேவை செஞ்சு இறந்து போயிட்டான் அனுசன் என்று மற்றவங்க வந்து என்ன சொல்கிறது தெரியணும். என்ன சொன்னால் இப்போ நான் வந்து மற்றவங்கள்ட்ட நான் முன்னுதாரணமாக இருக்க விரும்புகிறத தவிர நான் இன்றால் வந்து பின்தொடர விரும்பலை. நிறைய பிள்ளைகளுக்கு வந்து இலவச கல்விகளை வந்து என்னுடைய பணத்திலிருந்து வழங்கணும். நிறைய மலசல கூட என்னால், அதாவது அனுசன் வந்து இறந்து போக்கில் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து அனுசன் பிறந்தான் செத்தம்பான் இருக்காமல் விளங்குதா, வாழ்க்கையில் வந்து மக்களுக்கு ஏதாவது சேவை செஞ்சமாக இருக்கணும். அதாவது நம்மளுடைய பணத்திலிருந்து நம்மளுடைய சதுர உதவியை வந்து ஒதுக்கி மக்களுக்கு வந்து சேவை செஞ்சு இறந்து போயிட்டான் அனுசன் என்று மற்றவங்க வந்து என்ன சொல்கிறது தெரியணும். என்ன சொன்னால் இப்போ நான் வந்து மற்றவங்கள்ட்ட நான் முன்னுதாரணமாக இருக்க விரும்புகிறத தவிர நான் இன்றால் வந்து பின்தொடர விரும்பலை. கண்டிப்பாக ஏன்னால் உங்களுக்கு தெரியாது, இப்போ நாங்கள் இப்போ அந்த உதவி செய்கிறோம் இதுக்குள்ளே வந்து அந்த உதவி செய்கிறதே எழும்பின உடனே வந்து அதை பற்றி ஒரு சிந்தனை தான் வந்து எங்களுக்கு தோணும்.
உண்மையில் வந்து எழும்பணுன்னே அதை பற்றி சிந்தனை தோணும். ஏதாவது உதவி செய்யணும், புதுதாக யோசிப்பேன். எங்களோட கதை கூடியவங்க நான் காய்ச்சி கொண்டிருப்பேன், நான் இதை செய்யணுமா அதை செய்யணும்னா காய்ச்சி கொண்டிருப்பேன். கண்டிப்பாக ஒரே நாளில் செய்ய முடியாதானே, எல்லாத்துக்கும் வந்து காலம் தான் பதில் சொல்லும். என்ன அனுஷன் சொன்ன வாக்கை காப்பாற்றுறானா இல்லையான்றது வந்து காலம் தான் பதில் சொல்லும். கண்டிப்பாக என்னால் முடியும். நான் வந்து இன்னும் வளர்ந்ததுக்கு பிறகு இன்னும் பெரிய ஆனது பிறகு என்ன இப்போ 23 வயசு, இன்னும் காலங்கள் கிடக்கு. அந்த காலங்களில் வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் மக்களுக்காக செய்வேன்ன்றது நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். அடுத்து வந்து இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி உங்களோட அம்மாவோட வீட்டையும் வந்து கட்டி கொடுங்க, அதுக்கப்புறம் நீ உதவி செய்கிறான்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக அம்மாவோட வீட்டை நான் கட்டுவேன். ஜனவரியிலிருந்து ஒத்தரியாக வந்து எங்களால் வந்து கட்ட முடியாது. அங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது, கட்டணம் ஒரு வீடு ஒன்று இருக்குன்னு. அப்போ அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா மெல்லனா இருக்கிற பொருட்களை, அதாவது ஒரு யூடியூப்லேருந்து வருமானத்தில் ஒரு கொஞ்சத்தை மிச்சம் முடிச்சு ஒத்தரியாக வந்து கட்டிடலாம். கொஞ்சம் பொருட்களை வாங்கி நான் மெல்ல நான் எந்த சொந்த பணத்தில் அந்த வீட்டை நான் கட்டி முடிப்பேன். என்ன இது நான் அம்மா கொடுக்கக்கூடிய வாக்கு, கண்டிப்பாக செய்து முடிப்பேன். அது முடிஞ்சதுக்கு பிறகு வந்து நான் மக்களுக்கு என்னால் முடிய முந்தைய நான் செய்வேன், முடிஞ்சதுக்கு பிறகு நான் செய்வேன்ன்றது நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ சிலருக்கு எங்களை பார்த்தா ஒரு கேலியும் கிண்டல் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்குன்னு. அதில் வந்து இப்போ டிக்டாக்கில் வந்து ஒரு வீடியோன்ட்டு பார்த்தாங்க. அந்த வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அடுத்த டார்கெட் வந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன் தானா. வாய்ஸ் ஆஃப் மனுஷன் என்ன தராப்ப கொள்ளையடிச்சு என்ன தராப்ப களவெடுத்தா யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தன்னுடைய முயற்சியில் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும் நினைக்கிறது வந்து தப்பா. மனசிலிருந்து நான் சொல்கிறேன். அது வந்து அவங்களும் ஒரு காலத்தில் வந்து சொல்லுவாங்க டிக்டாக்ல சொல்லுவாங்கடா, அவங்களும் ஒரு சொல்லுவாங்க அனுஷன் வந்து சொன்ன வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்க்கலாம். உண்மைக்கு வந்து எனக்கு அந்த ஒரு சில இதில் பார்க்க மன வருத்தம் இருந்தது. அதனால தான் இதை சொல்ல வேண்டிய காரணம் வந்தது. என்னுடைய மனசில் இருக்கிற எண்ணங்கள் சிந்தனைகள் எனக்கும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக காலம்தான் இதுக்கு வந்து பதில் சொல்லும். நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அனுஷன் வந்து என்ன சொல்ல பண்ணிட்டு. எனக்கு உண்மையில் வந்து நடிக்க தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க வந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன் வந்து நல்லா நடிக்காண்டா அப்படிடான்னு சொல்லிட்டீங்க. ஒரு மனிதன் எத்தனை நாளைக்கு நடிக்க முடியும்? நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிடுது. 3 வருஷமும் ஒரு மனிதனால் வந்து நடிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ரியல் வந்து வெளிப்படத்தான் வேணும். யோசிச்சு பாருங்கள். இது வந்து நடிப்பு இல்லை, இதுதான் வந்து என்னுடைய உண்மை முகன். ஒரு மனிதன் உயர வளர்ந்தாலும் அவனிடத்தில் பணிவு இருக்குமாக இருந்தால் அதற்கேற்ற போல தான் அவனுடைய உடையும் இருக்கும், அவனுடைய செயற்பாடும் இருக்கும். அதை எல்லாரும் வந்து நடிப்பு வந்து சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் பணிவண்டதை சொல்கிறீங்க. ஒரு மனுஷன் வந்து கொஞ்சம் கெத்தாக இருந்தாலும் பந்தா காட்டினாலும் இவருக்கு வந்து திமிரன்னு சொல்கிறீங்க. ஒரு மனுஷன் வந்து உயர்ந்தாலும் அமைதியாக ஆறுதலாக மற்றவங்க பாவக்கூடியமாக மற்றவங்களுக்கு மதிப்பு கொடுத்து செயற்பட்டால் அவனை வந்து நடிப்புன்னு சொல்கிறீங்க. இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்னால் வந்து சொல்ல முடியும். நீ எப்படி இருந்தாலும் உலகம் உன்னை வந்து குறை சொல்லி கொண்டு இருக்கும். அதனால் அந்த குறைகளை வந்து நீ காதில் வாங்காமல் நீ உன்னால் மனசிலிருந்து ஆண்டவனுக்கும் பயந்து மனச்சாட்சிக்கு பயந்து உன்னுடைய செயற்பாடில் இறங்கு. அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இறங்கியிருக்கோம். அது காலம் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு துறையில் இப்போ 23 பொதிகள் வழங்கப்பட்டதன் பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இந்த 12 நாட்களும் நாங்கள் இந்த நிவாரண பொதிகளை வந்து வழங்குறதுக்கு யார் எந்தெந்த நாட்டிலிருந்து மக்கள் எவ்வளவு பணங்களை வந்து உதவி செஞ்சிருக்காங்க என்ற முழு விவரமும் நாங்கள் வந்து தர காத்து கொண்டிருக்கிறோம். அதே இதில் இன்னும் கொஞ்சம் காசு வந்து மீதம் இருக்குது. அது யார் காசு அப்படின்றது வந்து நாங்கள் தெளிவாக அவங்களுக்கு வந்து சொல்ல காத்து கொண்டிருக்கோம். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணே. இந்த நிவாரண பொதிகள் கொடுத்துட்டு வரேன். வேண்டாம் எத்தனை பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, யார் எவ்வளவு தந்திருக்காங்கன்ற முழு விவரங்களையும் இந்த காணொளி மூலமாக நீங்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது எல்லா நேர்மையோடையும் அந்த விவரம் வந்து உங்களுக்கு வரும் என்றதை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், நல்ல காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோலாம் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அங்கே போயிட்டு நிவாரண பொதிகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்களுடைய பேர் விவரமாக உங்களுக்கு தருகின்றோம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டோம். ஆனால் இதால் வந்து இப்போ கார் போக மாட்டேது தெரியாது, சின்ன ஒரு இடவால். ரிவேஷன் மக்களாக இருக்கா விளையாட்டு. சரியா ஒரு காரண்டு போகக்கூடிய மாதிரி வச்சிருக்கேன். இது எல்லா டிரைவராலும் எடுக்கல. எங்களை சின்ன வயசுல மெஷின் ஓட்டி பண்ண மட்டும் தான் எடுக்க முடியும்.
வணக்கம் மகாகள், வணக்கம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படி சொன்னால் வந்து நாங்கள் இப்போ நிவாரணப் பொருட்களை கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ 23 தானே, அதுலேயும் கொஞ்சம் சிக்கல் வரும். டக்குனு கொடுத்து போட்டு ஆக்கள் மாறணும் வேணே, ரெண்டா சிக்கல் கூட கொடுப்போம் நம்ம பேருக்கு போட்டா. வாங்க அண்ணா வாங்க, நீங்கள் தானே இதுக்கு பொறுப்பா ஜிஎஸ். ஓகே வாங்க 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 வாங்க. இது ஒன்றும் இல்லை, பிள்ளைய கையில் வச்சுது. வாங்க ஜிஎஸ் கொடுங்க, வாங்க நீங்கள் எடுத்து கொடுங்க வாங்க. சரிம்மா ஓகே. பரமேஸ்வரன் இங்க வாங்கலாங்க, சைன் பண்ணுவாங்க. பரமேஸ்வரன் ஜெயலதா இல்லை பரவாயில்ல. சரிக்கா ஓகே வேணும். பிள்ளைய கொஞ்சம் விடுங்க, இது கொண்டு போயிடல ஒரு ரெடி பண்ணி தூக்குங்க. தங்கச்சி எவ்வளோ தெரியல, நான் தூக்கிதாரன் பள்ளி போகிறதா அந்த கேமராவில் வரப்பா. சரியா தூக்கிடுங்க. வேலாப்பொடி பாலசிங்கம் ஐயா, தூக்கிட்டு வாங்க ஐயா. வாங்க இங்கே வாங்க ஐயா. என்ன பேர் ஐயாடே? பாலசிங்கம். பாலசிங்கம் ஓகே, போயிட்டு வாங்கண்ணா. சரியா கவிதா தனஞ்சயன். சரியா 23 வரல என்னது? அந்த மாலை வந்துட மாட்டேது எனக்கு. சரி சரிங்க, ஒரு சிரி பண்ணுறீங்களே. சரியா ஐயா, கண் பிரச்சனையா? பரவாயில்ல ஐயா, மாட்டேங்க ஐயா, தூக்க மாட்டாரா நீ? அக்கா பிடிங்க, என்ன தூக்க மாட்டார். சரியா சரியாக்கா ஓகே. நீங்கள் அங்கே பார்க்கல ஓகே. எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் தான் காண வழி என்ன அதாண்ணா. எத்தனை பேருக்காக்கா குடுபட்டுருக்கு? இதில் பார்த்து தெரியும் 2 4 6 8 10 11 எனக்குள்ளே வந்து ஒரு 12 பேருக்கு குடிபட்டுக்கிறேன். நடக்கல ஓகே ஓகே ஓகே. சில யோசிப்பா, என்ன அக்கா நிறைய தேரம் வந்து எடுக்க வேண்டிய சொல்லுங்க விளக்கமா. 6 2 சொன்னா பக்கத்து வீட்டு அக்கா அவ கணவனை கை விட்டவு சாமான் அவனுக்குரிய சாமான் வரல. சரி ஓகே. அப்புறம் பிள்ளையால யோசிப்பாங்கண்ணே, நம்ம விளக்கத்தை கொடுத்தாங்க வேணும். இனி தெரியும் பார்த்துட்டு இருக்கேண்ணா. 4 8 தண்டு இருக்கு. எத்தனை பைக் இருக்கு? 8 இருக்கு 8 இருக்கு. எடுத்தாச்சா? அப்ப வாங்க சைன் பண்ண மாறு எடுக்கவா வர வச்சு. வாங்க வாங்க வாங்கய்யா. அவங்க இதோட வச்சு தான் எடுக்கணும். யாருக்கு இது? மகள் எடுத்துட்டா. மகள் எடுத்தாச்சா? தேவையில்லை தேவையில்லை தேவையில்லை. அந்த ஐயாவுக்கு வந்து மகள் எடுத்தாங்களா அவங்க? நீங்கள் பார்த்துட்டு போய் 2 பேரும் வந்திருப்பாங்க. 3 பேரும் ஜிஎஸ் அது அம்பலத்துலேருந்து வேறு வேறு சவுத் ஈஸ்ட். மற்றாக்கள் வருவாங்களா? சொல்லியாச்சோ?
பரவாயில்ல வாங்க 23 அன்னைக்கு நீங்கள் அமிச்சு தான் கொடுத்துருவாங்க இதான் சரியா அப்போ அண்ணா ஜிஷன் அப்போ வருவாங்க அண்ணே அப்போ உள்ள இறக்குவோம் சரியா வாங்க கூட பிரச்சனை இல்லை இப்போ குறைத்தான் என்ன கொடுத்துருவாங்க சரி அதில் அடிக்கணும் வராங்களா இந்தாங்க சரியோ அக்கா பேர் என்ன புஷ்பராணி எந்த இடம் நீங்கள் அம்பலாந்தரம் மாற்றி வீட்டில் யாரா நீங்கள் வீட்டில் நாங்கள் 6 பேர் நாங்கள் ஹஸ்பண்ட் பிள்ளைகள் எல்லாம் ஹஸ்பண்ட் என்ன செய்கிற ஹஸ்பண்ட் இருக்கார் வேலை என்ன வேலை போகிறவர் அவர் வேலை இல்லை கூலி தொழில் தான் போகிற வேலை ஒன்றும் இல்லை சும்மா வீட்டை நடக்காங்க வீட்டு வயசு தானே அவருக்கு அவருக்கு 50 வயசு பிள்ளை எல்லாம் படிக்கிறாங்களா இல்லை பிள்ளை படிக்க ஓயில் எழுதிருக்காவும் அப்புறம் பிள்ளைகள் அஞ்சனுக்கு தொழில் ஒண்டி இல்லை வீட்டில் விட்டு நடக்காங்க எல்லாரும் சரி அக்கா ஓகே சரி ஓகே சந்தோஷம் நன்றி ஓகே நன்றி சரியா அப்போ அங்கே வந்து 6 வரைக்காச்சுண்ணே சரி ஓகே கொடுத்து முடிஞ்சு அப்போ நாங்கள் வலிக்கிறோம் என்ன நன்றி இது வந்து நம்முடைய யூடியூப் கூட வந்து புலம்பெயர் மக்களின் உதவி இப்போ என்னென்னு சொன்னால் நேற்று அந்த 23 ரெடி பண்ணி இங்கே செலக்ட் பண்ணியிருந்தவங்க அப்போ நான் வலிக்கிறோம் என்ன ஓகே சரியான போய் நீங்கள் முனிவரும் இப்போ இந்த திறம் புதுசாக நீங்கள் பழைய ஆள் அவங்க முனிவன் ஜிஎஸ் அந்த டீஷர்ட் போட்டுக்கிறவங்க ஓகே அப்போ நான் வலிக்கிறோம் நன்றி அண்ணா ஓகே சரியா ஓகே போயிட்டு வரோம் அக்காக்கள் என்ன 2 மணி வந்தவங்க கொஞ்சம் அவங்களுக்கு இல்லைன்னா கொஞ்சம் கவலையாக போச்சு என்ன செய்கிற நீ நன்றி அது வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் தான் நன்றி சொல்லணும் சரி அக்கா ஓகே நன்றி இப்போ இதில் ரிவேஷனில் செய்ய போவேண்டா பையன் இதில் ரிவேஷ் அடி காட்டினா லைசன் எடுத்ததுக்கு அர்த்தம் இல்லைங்க இது விளங்குதோ ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நாங்கள் 23 பேக் என்ன அதில் வந்து நாங்கள் இப்போ 7 பேக் 6 பேக்கை வந்து அவங்களோட கையில் கொடுத்துருந்தாங்க இன்னும் ஆக்கள் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக அவங்களோட அடிப்படையில் மிச்சம் எல்லாம் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம் அங்கே 3 ஜிஎஸ் அவங்க வந்து நின்றுருந்தவங்க அவங்கள்ட்ட நாங்கள் ஒப்படைச்சு போட்டு வந்துட்டோம் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வகையில் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி மொத்தம் 1310 பொதிகள் வாய்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல் ஊடாக அரசாங்கத்தோடு இணைந்து புலம்பெயர் உறவுகளின் உதவியோட இந்த பெரிய ஒரு நிவாரண பணியை கிட்டத்தட்ட 12 நாட்கள் 13 நாட்கள் கஷ்டப்பட்டு இந்த நிவாரணத்தை வந்து மிகவும் வெற்றிகரமாக வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம் அந்த வேலை சந்தோஷம் என்ன இது நான் என்ன சொல்கிறது கஷ்டப்பட்டதுக்கு வந்து உண்மையில் வந்து அது வெற்றிகரமாக வாழ்ந்துட்டேன் என்ன சொன்னால் வந்து நாங்கள் ஆரம்பிக்குள்ளே சொல்லியிருந்தாங்க இவர் வந்து புடுங்குற ஆணி எல்லாம் வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் வந்து ஒழுங்காக செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க கண்டிப்பாக வந்து முடிச்சு காட்டியிருக்கோம் உன்னால் யாராவது முடியாதுன்னு சொன்னால் முடித்து காட்டு விடவையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யார் யாரெல்லாம் வந்து உதவி செஞ்சுருக்காங்க எந்தெந்த நாட்டிலேருந்து எவ்வளோ பண உதவி வழங்கியிருக்காங்கன்ற முழு விவரம் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு அது எல்லாத்தையும் வந்து உங்களுக்காக இப்போ நாங்கள் தரப்புறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரியில் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து பிறந்த நாளுக்கும் அனுப்பின காசுகளும் நாங்கள் இதில் போட்டு வந்து செஞ்சுருக்கோம் அதில் இப்போ நாங்கள் சில நேரத்தில் வந்து 40,000 காசு அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து 30,000 கொடுத்துருப்போம் 10,000 பேலன்ஸ் இருக்கும் 5,000 பேலன்ஸ் இருக்கும் அந்த காசுலாம் இதில் வந்து போட்டிருக்கோம் ஏன்னா வந்து நேர்மையாக வந்து கொடுத்து முடிக்கணும் என்ன அவங்களோட பேலன்ஸ் வந்து இருக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில் வந்து எல்லாத்தையும் போட்டு தான் இப்போ நாங்கள் செஞ்சுருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ முதலாவது பேர்லேருந்து நாங்கள் வாசிக்கப்புறம் யார் யார் வந்து எவ்வளோ வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு
அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாவதாக ஜோகானந்த ராஜா ஐயா சுவிஸிலிருந்து 12,570 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 03/28. ஞானா விமலண்ணா கனடாவிலிருந்து 30,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் 95-96. ஞானா காங்கேசு அண்ணா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கனடாவிலிருந்து 66,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 41-66. பிகினர் ராஜா ஐயா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லண்டன்லிருந்து 55,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 58-95. தேவி கந்தவனம் லண்டனிலிருந்து 1,20,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய பேரப்பிள்ளைகளான ஏகன் கண்ணன் அக்டோபர் 5ஆம் தேதியும் அகில் கண்ணன் அக்டோபர் 27ஆம் தேதியும் பிறந்தநாளை கொண்டாடியிருக்காங்க. அதை முன்னிட்டு மக்களுக்கு இந்த உதவியை செய்கிறதுக்கு 1,20,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. அந்த வகையில் ஏகன் கண்ணனுக்கும் அகில் கண்ணனுக்கும் எங்களுடைய யூடியூப் குடும்பம் சார்பாக இனிய பிந்திய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 50-10. நாகலிங்கம் கைலாச பிள்ளை கனடாவிலிருந்து 26,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 45-10. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதவராஜ் ரத்னகோபாலன் லண்டன்லிருந்து 45,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இந்திரன் குடும்பத்தின் பெயரால் இந்த பணத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 35-85. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜான்சி அக்கா பிரான்சிலிருந்து 46,806 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 77-18. பிக்கி அண்ணா சுவிஸிலிருந்து 90,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 99-16. தர்மராஜா நாகேந்திரம் சுவிஸிலிருந்து 19,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 19-59. சிவதர்ஷினி அக்கா லண்டனிலிருந்து 76,148 ரூபாய் பண உதவி வழங்கியிருக்காங்க. சிவ சுப்பிரமணியம் குடும்பம் சார்பாக இந்த பணத்தை தந்திருக்காங்க. அவங்களுடைய கடைசி வருஷ விளக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 78-21. நலாயினி அக்கா லண்டனிலிருந்து 25,000 ரூபாய் பண உதவி வழங்கியிருக்காங்க. நலாயினி தர்மேந்திரனின் 50வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த பண உதவியை வழங்கியிருக்காங்க. அவர்களுக்கு எங்களுடைய குடும்பம் சார்பாக யூடியூப் குடும்பம் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 20-22. ருமேஷ் குமார் அண்ணா ஜேர்மனிலிருந்து 9,000 ரூபா பணம் உதவி வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே அண்ணாவினுடைய காசு கொடுத்து அதில் பேலன்ஸ் காசு இந்த 9,000 அந்த காசை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு கொடுத்துருக்கிறோம். இவருடைய கடைசி வருஷ விளக்குகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 39-01. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜேம்ஸ் அண்ணா பிரான்ஸ்லேருந்து 50,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்குகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 54-10. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவிதாஸ் அண்ணா நெதர்லாந்திலிருந்து 25,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்குகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 75-92. பரராஜசிங்கம் அண்ணா லண்டன்லிருந்து 30,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்குகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 86-76. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெயந்தன் அண்ணா லண்டன்லிருந்து 35,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்குகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 68-22. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரஞ்சன் கிறிஸ்டினா அக்கா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆஸ்திரேலியாவிலிருந்து 50,000 ரூபா பணம் உதவி செய்திருந்தவங்க. அது இலங்கை வந்த பொழுது இந்த உதவி செய்திருந்தவங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெகதாஸ் அண்ணா நோர்வேலிருந்து 50,000 ரூபா பண உதவி வழங்கியிருந்தவங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 85-75. உதயகலாக்கா லண்டனிலிருந்து 18,800 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. ராஜகோபாலன் அவர்களின் திதியை முன்னிட்டு இந்த பணத்தை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 36-17. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜசோதா அக்கா கனடாவில் இருந்து 40,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வருஷ விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 07-22.
அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் ஜெயந்தி அக்கா ஜேர்மனிலிருந்து 30,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8570. வசந்தி அக்கா கனடாவிலிருந்து 22,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7756. சிவா அண்ணா பிரான்ஸ்ல இருந்து 45,050 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. சிவபாக்கியம் சிதம்பர பிள்ளையின் 9ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த காசை வந்து உதவி செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9977. ஆரியண்ணா ஜேர்மனிலிருந்து 62,217 ரூபா பணம் உதவி செஞ்சுருக்காங்க. தனது மகன் அனீஷின் பெயரால் இந்த பணத்தை வந்து கொடுத்து உதவி செய்ய சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அவருடைய பெயரால் வந்து இந்த பணத்தை வந்து நாங்கள் இந்த உதவி வந்து செஞ்சுருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரஞ்சி அக்கா லண்டனிலிருந்து 60,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய பேர்த்தி லயானாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த பண உதவியை வந்து வழங்கியிருக்காங்க. நாங்களும் எங்களுடைய குடும்ப உறவுகள் சார்பாக லயானாவுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 5091. அடுத்த ஹர்ஷினி அக்கா கனடாவில் இருந்து 50,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7626. ஜீவராணி அம்மா பிரான்ஸ்ல இருந்து 20,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. மனோன்மணி சுப்பிரமணியமின் 13ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த பண உதவியை வந்து வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2502. கலாரஞ்சினி அக்கா பிரான்ஸ்ல இருந்து 20,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய மகளின் பட்டமளிப்பு விழாவை முன்னிட்டு இந்த பண உதவியை வந்து வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 5048. இன்னும் மரியா கோகிலா அக்கா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெர்மனில் இருந்து 32,100 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8148. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரதி அக்கா கனடாவிலிருந்து 56,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய மகன் சஸ்வினின் 11வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த காசை வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறேன். யாருக்கு அப்படின்னு சொன்னால் நம்முடைய சஸ்வின் குட்டி தம்பிக்கு. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0681. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவா அண்ணா கனடாவிலிருந்து 1,10,000 ரூபா பண உதவி செய்திருக்காங்க. பிள்ளைகளான சிவானி பிதுஜனின் பெயரால் இந்த பண உதவி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 3975. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாலா அண்ணா ஆஸ்திரேலியாவிலிருந்து 60,359 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய மகள் நிமோஷா தனது மகன் நரோஷ் ஆகியோரின் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த பண உதவி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெஜினா அக்கா பிரான்ஸ்ல இருந்து 1,00,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. பரதராஜன் ரெஜினா அவர்களின் 28வது திருமண நாளை முன்னிட்டு இந்த பண உதவியை வந்து வழங்கியிருக்காங்க. இவங்க இருவருக்கும் வந்து நாங்கள் எப்பவும் நல்லாசியுடன் வாழ வேண்டும் என்று இருவருக்கும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9695. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் குகன் அண்ணா கனடாவில் இருந்து 30,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1786. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மலரம்மா ஜேர்மனில் இருந்து 30,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. எப்படி இந்த பண உதவி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மகன் திவியன் இவங்க வந்து உண்டியலில் சேர்த்து வச்ச பணம் ஒரு சேமிப்பாக வச்சிருந்த பணத்தை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நோக்கத்தில் வந்து மலரம்மாவின் மகன் திவியன் அவர்கள் 30,000 ரூபாய் பணத்தை வந்து மக்களுக்காக வந்து அனுப்பியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2222. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் நிதா அண்ணா பிரான்ஸில் இருந்து 20,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் 3589. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் ராஜேஸ்வரி சிவகுமார் பிரான்ஸில் இருந்து 32,186 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படி சொன்னால் 1105. வினோதினி அக்கா சுவிஸில் இருந்து 60,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய மகள் அனுஷா மகன் மனோஜின் பெயரால் இந்த பணத்தை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 4000. அதாவது 4000 உங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம்.
அடுத்ததாக பார்த்தீங்க அப்படி சொன்னால் நகுலேந்திரன் அண்ணா சுவிஸில் இருந்து 35,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய மகன் நிலனின் 6வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பண உதவியை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நிலனுக்கும் 6வது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பொன்னிசான் யூடியூப் சேனல் சார்பாக வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7909. அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னால் தேவி கந்தவன் அப்படின்றவங்க வந்து லண்டன்ல இருந்து 1,20,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய பேர பிள்ளைகளின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பண உதவி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அந்த வகையில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஜசோ அப்படின்றவங்க பார்த்தீங்க சொன்னால் வந்து பிரான்ஸில் இருந்து 97,498 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6234. பிரான்ஸிலிருந்து ராசன் அண்ணா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1,00,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய அம்மம்மா பரமசாமி மகேஸ்வரியின் 31ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த பண உதவியை வந்து மக்களுக்காக வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. 35,01 இது இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செல்வன் அண்ணா ஜேர்மனிலிருந்து 30,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. தன்னுடைய மகள் சாருஜாவின் 6வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பண உதவியை கொடுக்க சொல்லியிருக்காங்க. சாருஜாவுக்கும் நாங்கள் எங்களுடைய குடும்பம் சார்பாக வந்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்கிறோம். உங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0010. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அன்பர் ஹாமிஸ் அண்ணா கனடாவிலிருந்து 21,500 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2551. ராஜா அண்ணா சுவிஸிலிருந்து 67,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 0174. தயாபரன் அண்ணா பிரான்ஸிலிருந்து 32,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2718. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடராஜா நாகேந்திரன் ஐயா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கனடாவிலிருந்து 66,500 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6604. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராசாத்தி அம்மா பிரான்ஸிலிருந்து 50,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. வேலுப்பிள்ளை குணசேகரம் அவர்களுடைய மகனால் தனது தந்தையான வேலுப்பிள்ளையின் 30வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த பண உதவியை வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7643. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாந்தகுமார் அண்ணா லண்டன்ல இருந்து 1,00,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7817. ஹலிஸ்டன் அண்ணா பிரான்ஸிலிருந்து 50,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 8094. தர்சன் அண்ணா பிரான்ஸிலிருந்து 70,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7639. கோனேஸ் அண்ணா கனடாவிலிருந்து 2,54,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. இவங்க யார் யார் இந்த பண உதவி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பிரசன்னா, யசோ, கோனேஸ் மூவரினுடைய பங்களிப்பும் இந்த பண உதவியில் இருக்குது. அந்த வகையில் கோனேஷ் அண்ணாவினுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 9217. அடுத்த பார்த்தீங்கன்னா சத்யா அப்படின்ற அக்கா பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து பண உதவி வழங்கியிருந்தவங்க. அவங்களுடைய பேலன்ஸ் காசு பார்த்தீங்கன்னா 6,000 ரூபா இருந்தது. அதெல்லாம் போட்டு பார்த்துருக்கேன்னு சொன்னால் இவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் 2002. அதில் வந்து 6,000 ரூபா பண உதவி வழங்கியிருக்காங்க. மொத்தமாக வந்து இதில் வந்து 54 பேருடைய உதவிகள் இறுதியாக வந்து செஞ்சிருக்கு. இந்த 54 பேரும் எவ்வளவு பண உதவி வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 29,11,434 ரூபா காசு வந்து மொத்தமாக வந்து புலம்பெயர் உறவுகள் வந்து இந்த ஒரு வெள்ள நிவாரணத்துக்காக வந்து உதவி செஞ்சுருந்தாங்க. அந்த வகையில் வந்து இந்த 29,11,434 ரூபாய்க்கு உள்ளேயா இந்த வெள்ள நிவாரணத்தை வந்து கொடுத்து முடிச்சிருக்கோம், இல்லை அதையும் தாண்டியா கொடுத்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து வந்த காசு ஏற்கனவே வந்த காசு குறைவு, செலவழித்த காசு கூட. சரியா? அப்போ அதுக்கு என்னென்ன செஞ்சுருந்தோம் எவ்வளோ கணக்குன்ற முழு விஷயத்தை இப்போ நாங்கள் சொல்ல போகின்றோம். இறுதியாக வந்து இவ்வளோ பேரும் வந்து அந்த உதவி வந்து செஞ்சுருக்காங்க. இந்த இவ்வளோ பேர் தந்த இந்த 29,11,434 ரூபாய்க்கு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அதாவது இவ்வளோ பேர் தந்த டோட்டல் காசு தான் 29,11,434 ரூபா. இதுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சுருக்கோம்ன்றது வந்து இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சால் செஞ்சுருப்போம், வீடியோ மூலமாக செஞ்சுருப்போம். அது டோட்டலாக வந்து நம்ம தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து பருப்பு, கோதுமை, தேயிலை, சீனி இது வாங்கின எவ்வளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழு விவரம் பார்க்கலாம்.
அப்போ அந்த வகையில் வந்து இப்போ பருப்பு சீனி கோதுமை தேயிலை வாங்கின அதனுடைய பில் வந்து நீங்கள் அண்டை பில்லில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இப்போ நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் 1320 கிலோ பருப்பு 1 கிலோ 278 ரூபாய் படி 3,66,960 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1320 கிலோகிராம் சீனி 240 ரூபாய் படி 3,16,800 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதுமை மா 1320 கிலோ கோதுமை மா 152 ரூபாய் படி 2,640 ரூபாய். அடுத்தது பார்த்தீங்கன்னா 330 கிலோ தேயிலினுடைய விலையை பார்த்தீங்கன்னா 1 கிலோ தேயிலை 1,400 ரூபாய். அந்த வகையில் 330 கிலோ தேயிலினுடைய விலை 4,62,200 ரூபாய். அப்போ டோட்டலாக வந்து எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு சொன்னால், அதாவது பருப்பு 1,300 கிலோ, கோதுமை 1,300 கிலோ, அடுத்து வந்து தேயிலை 330 கிலோ, அடுத்து வந்து சீனி 330 கிலோ. இதுக்கு 4 பொருட்களினுடைய டோட்டல் விலையை பார்த்தோன்னா 13,46,400 ரூபாய் வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து அந்த பொருட்களில் வந்து அந்த 4 பொருட்களுக்கு முடிஞ்சிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதனுடைய பில், அதாவது இந்த 13,46,400 ரூபாயோட பில் வந்து இந்த இருக்கு பாருங்க. அப்படியே தெரியுதோ தெரியுதோ படியாக காட்டுங்களா? கிளிகிரிக்கு டோட்டல் தெரியுதா? ஓகே, இந்த பில் உங்களுக்கு நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி, அது வந்து கிட்டத்தட்ட 6,600 கிலோ வந்து நாங்கள் எடுத்துருந்தாங்க. 1,320 5 கிலோ பேக் என்ன, அதை வந்து பெருக்கி பார்த்தோம்னு சொன்னால் 5 கிலோவில் வந்து 1,320 வந்து பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து 6,600 கிலோ வந்து அரிசினே. அந்த வகையிலேருந்து 6,600 கிலோ அரிசிக்கு வந்து எவ்வளவு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு பேக் பார்த்தீங்கன்னா 1,100 ரூபா அப்படி எடுத்துனாங்க. அந்த வகையில் வந்து 1,320 பேக்குக்கு வந்து 14,52,000 ரூபா பணம் வந்து அங்கே நாங்கள் கொடுத்துனாங்க. அந்த அரிசி நாங்கள் வாங்கிட்டு வந்தாங்க. சரி பாருங்க, இதில் பில் சரியோ, டோட்டலாக தெரியுதா அப்படியா? ஓகேயா சரியோ. அப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம பெருக்கணும்னு சொன்னால், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 13,46,600 ரூபா சரியா, 600 ரூபாயையும் சக 14,52,000 சரியா, 52,000 ரூபாயை நம்ம கூட்டணும்னு சொன்னால் 13,46,600 ரூபாயையும் 14,52,000 கூட்டணும் அப்படின்னு சொன்னால் 27,98,600 ரூபா காசு வருது பாருங்க சரியா. அப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அது வந்து இப்போ 28 லட்சத்தானே கணக்கு போட்டு கொடுத்தாங்கண்ணே. அந்த கிலோவுக்கு வந்து அங்கே இப்படி தான் கணக்கு போட்டவங்கண்ணே. அப்படியே அதுக்கு தான் நான் அரிசி ஏரியா இன்னொரு 20 கிலோ என்னையோ எக்ஸ்ட்ரா இருக்கணும்லோ, அது தெரியல எனக்கு சரியா, ஒரு இருக்கலாம் சரி தெரியல எனக்கு. அப்போ வந்து கிட்டத்தட்ட 27,98,000, அதாவது 1,400 ரூபா குறையுது. இல்லை 1,400 குறைய இப்போ 28 லட்சம் நாங்கள் அதில் கணக்கு போட்டிருக்கோம். அது அந்த 28 லட்சம் தான் கொடுத்துனாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இவ்வளோ வந்து அரிசி பருப்பு சீனி கோதுமை இதனுடைய உதவியாக வந்து அந்த பேர்கள் வந்து 28 லட்சத்துக்கு வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து மீதம் என்னென்ன கணக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதையும் வந்து உங்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். என்னென்ன விளக்க முடியாது, பெரிய ஒரு லிஸ்ட்டாக இருக்குடா பையா, அதுதான் வாசிக்கணும் என்ன நடந்து சொல்லி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கோதுமை மாவு கொண்டு இறக்குனது, அரிசி கொண்டு இறக்குனது, அடுத்து வந்து டிராக்டர் ஊடாக வந்து எத்தனையோ இடங்களுக்கு இந்த பொருட்களை வந்து நாங்கள் கொண்டு போயிருக்கோம். அதில் டிரான்ஸ்போர்ட்டும் வந்து உண்மையில் வந்து கூட. அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பெக்கிங், அதாவது ஆக்களை விட்டு பெக்கிங் பண்ணதில் எவ்வளோ வந்து முடிஞ்சிருக்குன்ற முழு விளக்கமும் இப்போ வந்து உங்களுக்காக வரும். இதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதில் வந்து அதாவது இப்போ இந்த 29,11,434 ரூபாயில் அந்த 28 லட்சம் போய் சரி 28 லட்சம் தானே கொடுத்த நினைக்கிறேன். வீடியோ பார்த்தா தெரிஞ்சிருக்கும், திருப்பி இருக்க பாருங்கள். அப்போ 28 லட்சம் அதில் போயிட்டு அப்போ பேலன்ஸ் அதில் எவ்வளோ இருக்குது? 28 லட்சம் போகும்னு சொன்னால் 1,11,434 ரூபா சரியா, 1,11,434 ரூபா பேலன்ஸ் இருக்குது. சரி, இந்த பேலன்ஸை தாண்டி அடுத்த செலவுகள் போயிருக்கா இல்லை அதோட குறைய போயிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அந்த வேலை முதலாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காத்தாங்குடியிலிருந்து அந்த பொருட்கள், அதாவது பருப்பு கோதுமை சீனி என்ன போன்ற பொருட்களை வந்து காத்தாங்குடியிலிருந்து நாங்கள் பெக் பண்ண வீட்டுக்கு நாங்கள் ஏற்றிட்டு வந்ததுக்கு அவங்களுடைய ஏற்று காசு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12,000 ரூபாய். இது வீடியோவில் இருக்குது, நீங்கள் ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள்.
அடுத்து அந்த ஏற்றி வந்த பொருட்களை இறக்குனத்துக்கு நாட்டாமை கூலி அவருக்கு வந்து நாங்கள் 2000 ரூபா பணம் வந்து வழங்கியிருந்தோம். அடுத்த பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த இதெல்லாம் வந்து பெக் பண்ணுறதுக்கு சொப்பின் பேக் வாங்கினது காத்தாங்குடியில் ரவுஃப் ஸ்டோரில் வந்து நாங்கள் வாங்கியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 26,220 ரூபா வந்து நாங்கள் அதுக்கு வாங்கியிருந்தாங்க. 26,220 ரூபா சொப்பின் பேக் மட்டும் முடிஞ்சது பெக் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரிசி ஏற்று கூலியை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் வந்து கொடுக்கல. அது வந்து எங்களுக்கு இலவசம்னு. அதாவது நாங்கள் இதோ ஒரு கடையில் போய் எடுத்துருக்கோம். யோசிச்சு பாருங்கள், இப்போ நாங்கள் அரிசி எடுத்து வந்த இடம் காத்தாங்குடியை விட தூரம். காத்தாங்குடிலேருந்து அரிசி அந்த சாமானியத்து வந்ததுக்கே அவங்க வந்து 12,000 ரூபா காசு எடுத்தவங்க. அரிசியை தேர்ந்த விடம் அதோட தாண்டி பவனதீபாவில் போய் கனவுதூரம் நாங்கள் எடுத்து வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்தால் கிட்டத்தட்ட 20,000 ரூபா காசு வந்து கொடுத்துருக்கணும். பார்க்க போனால் ஒரு கடையில் எடுக்கிறா இருந்தாலும் நாங்கள் எப்படியும் 20,000 ரூபா பணம் வந்து கொடுத்தே ஆகணும். 20,000 கூடயும் கொடுத்துருக்கணும் சொல்லிடாதுன்னு. அப்போ நாங்கள் வந்து அது இலவசம். அது ஏன் இலவசமாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் நேரடியாக ஸ்டோரில் போய் எடுத்தபடியால் வந்து எங்களுக்கு அந்த ஒரு 20,000 ரூபா வந்து லாபம் மட்டும் சொல்லானே. உண்மையிலே அந்த செலவை வந்து நாங்கள் மீதப்படுத்தியிருக்கோம். அந்த 20,000 ரூபாய்க்கு மக்களுக்கு தான் செய்யலாம்னு சொல்லிட்டு அதில் 20,000 மட்டும் ப்ளஸ் நமக்கு சரியா அதில் ஒரு லாபம் மட்டும் எடுத்திருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இந்த பெக் பண்ண காசு தானே, அந்த பெக் பண்ணலாம் ஒரு விளக்கம் ஒன்று இருக்குது. நாங்கள் செய்ய காட்டும் பாருங்கள். நாங்கள் வந்து ஆக்களை போட்டு பெக் பண்ணதுக்கும் கடையில் வந்து பெக் பண்ணி தாரன்னு சொன்னதுலேயும் எவ்வளவு எங்களுக்கு லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தலை சுற்றி போயிடும் உங்களுக்கு சரியும். அதை விட கூட தான் தலை சுற்றி போயிடும். அந்த வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு கடைக்காராக்கள் வந்து கேட்டது இது வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது இந்த இருக்கு பாருங்கள், கடைக்காரால் வந்து அன்றைக்கு எழுதி தந்ததுன்னு இதில் விலைகள் பார்த்துக்கொள்ளுங்க. தான் இங்கே பாருங்க, முதலாவது பருப்பு விளங்குதா, பருப்பு சரியா 278 ரூபா. 278 ரூபா பருப்பு. அது வந்து சும்மா வாங்குறேன்னு சொன்னால் 278 ரூபா. அவங்க வந்து பெக் பண்ணி தாரேன்னு சொன்னாலும் சொல்லுங்க 285 ரூபா. அப்போ பருப்புக்கு அவங்க எவ்வளோ ஒரு பேக் பெக் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேட்டு அப்படின்னு சொன்னால் 7 ரூபா வந்து கேட்டிருக்காங்க சரியா. அப்போ 7 தர 1320 9,240 ரூபா சரியா. அந்த பருப்பில் மட்டுமே 9,240 ரூபா வந்து கேட்டவங்க அந்த 1300 பெக் வந்து பெக் பண்ணி தாரதுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீனி சரியா. சீனி நம்ம நார்மலாக வாங்குறேன்னு சொன்னால் வந்து 240 ரூபா. நமக்கு அந்த பல்க் எடுக்கணும்னு சொன்னால் 240 ரூபா. அவங்க பெக் பண்ணி தாரேன்னு சொன்னால் 250 ரூபா. அப்போ 250 ரூபாவில் எவ்வளோ வந்து கேட்டோம் அப்படின்னு சொன்னால் 10 ரூபா. அதாவது 1 கிலோ சீனி வந்து பெக் பண்ணி தரதுக்கு 10 ரூபா. அப்போ 1320 பேக் வந்து அவங்க பெக் பண்ணி தாரேன்னு சொன்னால் 13,200 ரூபா காசு வந்து கேட்டவங்க சரியா. அடுத்த பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ தேயிலை நீங்கள் போட்டிருக்கு பாருங்க. இந்த 1/4 கிலோ தேயிலை என்ன விஷயம் பண்ணி சொன்னால் அந்த 1/4 கிலோ வந்து போட்டு தரதுக்கு அவங்க எவ்வளோ கேட்ட ஒரு பேக்கு வந்து எவ்வளோ கேட்ட அப்படின்னு சொன்னால் வந்து 375 ரூபா கேட்டவங்க. 1/4 கிலோ வந்து 350 ரூபாடா. இதே 1/4 கிலோ வந்து அவங்க பேக்கில் போட்டுத்தாங்கன்னு சொன்னால் 375 ரூபா. அப்போ ஒரு தேயிலை பேக்குக்கு எவ்வளோ கேட்டவங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 25 ரூபா வந்து கேட்டவங்க. அப்போ 25,320 அப்படின்னு சொல்லி பாகுல வந்து 33,000 ஒரு தேயிலை வந்து பேக் பண்ணுறதுக்கு 33,000 சரியோ. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாருங்க கோதுமைமா சரியா. நார்மலாக தாரன்னு சொன்னால் 152 ரூபா சரியா. இங்கே பாருங்க நார்மலாக தாரன் தான் போட்டுக்காங்க. நார்மலாக தாரன்னு சொன்னால் 152 ரூபா. நார்மலாக அந்த வல்கா தாரன்னு சொன்னால் 152 ரூபா. அவங்க பெக் பண்ணி ஒவ்வொரு கிலோ தாரன்னு சொன்னால் 165 ரூபா. அப்போ கோதுமையில் எவ்வளோ கட்டுன்னு சொன்னால் வந்து அவங்க 13 ரூபா கட்டுவங்க. அப்போ 13 தர 1320 17,160 ரூபா. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னு சொன்னால் அது பருப்புக்கு 7 ரூபா படி சரியா. 7 ரூபா ஒரு பேக்கு 7 ரூபா படி 1320 பேக்கு 9,240 ரூபா. சீனிக்கு 10 ரூபா படி 1320 பேக்கு 13,200 ரூபா. தேயிலைக்கு 25 ரூபா படி 1300 பாக்கெட்டுக்கு 33,000 ரூபா. கோதுமை மாவுக்கு 1320 பேக்குக்கு 13 ரூபா படி 17,160 ரூபா சரியா. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 72,600 ரூபா காசு அவங்க அதாவது பல்க் எடுக்காமல் நீங்கள் ஒவ்வொரு கிலோ வந்து போட்டு தந்தால் வந்து கேட்டவங்க. இது பேக்கிங் பண்ணுறதுக்காக மட்டும் 72,600 ரூபா வந்து கேட்டவங்க. ஆனால் நாங்கள் இதில் வந்து எவ்வளோ மிச்சம் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் பெக் பண்ணதுக்கு எவ்வளோ வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் வெறுமனே 32,000 ரூபா காசாக வந்து முடிஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்கள், இந்த 32,000 காசாக முடிஞ்சிருக்கு. அதுவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டோட்டலாக அவங்க கேட்டது 72,600 ரூபா. இந்த 72,600 வந்து நாங்கள் கொடுத்த 32,000 கொடுத்தான் நாங்கள் இதை வந்து பெக் பண்ணாங்களே சரியா. அப்போ 32,000 நம்ம அந்த 72,600 கழிச்சமாக இருந்தால் எங்களுடைய லாபம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40,600 ரூபா. 40,600 ரூபா. அப்போ அரிசி வைக்கல எவ்வளவு
அதில் ஏற்றுக்கூலி 20,000. அப்போ 60,600 ரூபா. சரியா? டோட்டல் வந்து 60,600 ரூபா காசு வந்து அதில் வந்து நாங்கள் மிச்சம் முடிச்சிருக்கோம் இந்த வேலையில். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த இப்போ நாங்கள் இல்லாத டைமில் ஒரு நிறுவைக்கு நாங்கள் ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறோம்னு சொன்னால் உண்மையிலே 1320 கிலோவில் வந்து ஒவ்வொரு பேக்கிலையும் வந்து ஒவ்வொரு கிலோ இருக்கிறோம்னு சொல்லி நம்ம நினைச்சமாக இருந்தால் அது நம்மளுடைய முட்டாள்தனம். அதில் வந்து இந்த ஓப்பனாக சொல்லக்கூடிய விஷயம், அந்த 1 கிலோ வந்து நெருக்க மாட்டாங்க அப்படியும். என்ன இப்போ அது இப்போ எல்லாரையும் நான் குறை சொல்ல மாட்டோம், எல்லாரையும் குறை சொல்ல மாட்டோம். சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அலுப்பில் வந்து பஞ்சில் வந்து 900 கிலோ நினைப்பாங்க, 780 கிலோ நினைப்பாங்க. நாங்கள் தண்டை முதலாளிக்கு வந்து ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், தாங்களும் அதில் ஒரு லாபத்தை பெற்றுக்கொள்ளுன்ற அடிப்படையில் வந்து நெருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சத்தை வந்து குறைந்து நினைப்பாங்க. இப்போ எங்கிட்ட கண் பார்வையில் நாங்கள் ஆக்களை வச்சு நிறுத்தப்படியால் வந்து நாங்கள் சரியாக வந்து ஒவ்வொரு கிலோ மக்களுக்கு வந்து போய் சேரும். இப்போ கொடுத்தவங்க நிறுத்தி பார்த்தா உங்களுக்கு தெரியும், சில வேலை வந்து கூடியிருக்குமே தவிர வந்து குறைஞ்சிருக்காது. என்ன எல்லாம் கூட தான் போட்டு கொடுத்தது. அப்போ அந்த வேலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போ இதுலேயே வந்து 40,000 ரூபா லொஸ்ட் ஆகிருக்கு நமக்கு. சரியா? இதுலேயே வந்து பெக் பண்ணக்கூடிய 40,000 லொஸ்ட் ஆகிருக்கும். அதில் வந்து இப்போ 1320 தர 4 பொருட்கள் பாருங்கள். அந்த பார்சலில் எவ்வளோ குறைஞ்சிரும்னு சொன்னால் கிட்டத்தட்ட எவ்வளோ லொஸ்ட் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். நார்மலாக வந்து இப்போ 1 கிலோவில் வந்து ஒரு 50 கிராமே குறைச்சி நீங்கள் மற்ற கணக்கு பாருங்களேன். மொத்தமாக பாவக்குள்ள பெரிய சிறு துளி பெருவெள்ளன்னு அது வந்து பெரிய தொகையை வந்து அடிச்சுட்டு போயிருக்கும். இப்போ நாங்கள் அதை வல்கா எடுத்து நிறுத்தப்படியால் வந்து சரியான வகையில் எல்லாத்தையும் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க முடியாது போனது. அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்ல முடியும். அதில் ஒரு நல்ல ஒரு இது ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இவ்வளவு வந்து அந்த முடிஞ்சிருக்கு. சரியா? அதாவது காத்தாங்குண்ட அந்த பொருட்கள் ஏற்றி வந்த 12,000 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பெக்கிங் பண்ணுறது வந்து 32,000 ரூபா. அடுத்த பார்த்தீங்கன்னா இது வந்து பெக்கிங் பண்ண பெக்கிங் முடிஞ்சு அது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் வந்து பண்ணியிருந்தவங்க பாவம் கஷ்டப்பட்டு அந்த பெக்கிங் பண்ண அவங்களுக்கு இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது மிக முக்கியமான பார்த்தீங்கன்னா வந்து இந்த நிவாரணப் பொருட்களை வந்து இடங்களுக்கு கொண்டு போனது. ஒரு வீட்டிலிருந்து அதை பரவலாக எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 7 பிரதேச செயலங்களோட வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த வகையில் வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ ரான்ஸ்போர்ட் காத்தாங்குள்ளேருந்து வந்ததுக்கு 12 எடுத்தவங்க நாங்கள் கொடுத்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கெல்லாம் வந்து கொடுத்துருக்கோமே. அப்போ அந்த வகையில் டிரான்ஸ்போர்ட் காசு இந்த பொருட்களை ஏற்றி போனதுக்கு எவ்வளோ முடிஞ்சிருக்குன்ற முழு விளக்கம் இப்போ நான் உங்களுக்கு நான் தரப்புறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்டாரிய வழிக்கு போய் இந்த நிவாரணப் பொருட்கள், அதாவது நிவாரணப் பொருட்களை கொடுத்தது லோடு ஃபுல்லாக டிராக்டர் ஃபுல்லாக வந்து ஏற்றி போனது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 8,000 ரூபா வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க வந்து 8,000 கொடுத்து காலையிலிருந்து பின்னேறம் வரைக்கும் நின்றவங்க. ஏன்னா அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மிஷின் காசுக்கு வந்து 8,000 வந்து கொடுத்துருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிறதுக்கு போய் அங்கே வந்து பொருட்கள் வந்து கொடுக்கலாமல் இடையில வந்து திருப்பி வெள்ளாவளி டிஎஸ்எஃபியில் வந்து நாங்கள் பறிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து வெறுமனே 5,000 ரூபா பணம் உதவி தான் கொடுத்துருக்கு. என்ன அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5,000 ரூபா காசு வந்து கொடுத்துருக்கு. அதில் வந்து டிரைவர் சம்பளமே 3,000 போயிடும், மிச்சம் வந்து 2,000 தான், அது டீசல் காசோட போயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பவுனதீவு. சரியா? பவுனதீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு தெரியும், இந்த 20,000 தெரிந்தானே வாகனத்துக்கு வந்து 20,000 வருமானு சொன்னாங்க அன்னைக்கு. அதாவது நாங்கள் பவுனதீவில் இருந்து இந்த நிவாரணப் பொருட்களை ஏற்றிட்டு எங்கே போனோம்னு சொன்னால் நாங்கள் நெல்லூஸ்வரில் போயிட்டு எடுத்து வந்தோம். நெல்லூஸ்வரை தாண்டி எவ்வளோ தூரம் போயிட்டு அந்த நிவாரணப் பொருட்கள் கொடுத்த ஒரு ஊரில் கொடுக்கல, கிட்டத்தட்ட 4 ஊரில் வந்து கொடுத்துருக்கு. என்ன பவுனதீவு டிஎஸ்எஃபிசி போய் பவுனதீவு டிஎஸ்எஃபியிலிருந்து உங்களுக்கு தெரியும் அந்த கரடி பூவல், அப்புறம் அந்த பால்சேனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கிராமங்களுக்கு போயிட்டு அந்த உணவுப் பொதிகளை வந்து டிராக்டர் மூலமாக கொடுத்துருந்தோம். அந்த பவுனதீவு போனதுக்கு எவ்வளோ வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் காசு 12,000 ரூபா வந்து கொடுத்துருக்கோம். இது என்னை பொறுத்த வரைக்கும் குறைவாக தான் இருக்குது. வேறு எவ்வளோ எடுத்துருப்போம் நம்ம நேரடியாக வாரத்துக்கே 2 கட்டணும். இப்போ ஊரூரா போய் நின்று அதுவும் பாருங்கள், காலையில் போயிட்டு அவங்க இரவுலாம் வந்தவங்க. என்ன அப்போ அது உண்மையில் வந்து காணாது, இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரான் இங்கேருந்து நான் சொன்னேன் ஏற்றிட்டு போன இடம் வந்து 65 கிலோமீட்டர் அங்கே போயிட்டு வரணும். அடுத்தவங்க அங்கே கன தூரம் அதுக்கு வந்து 14,000 ரூபா. என்னை பொறுத்த வரைக்கும் வேறு இடம்னு சொன்னால் வந்து கூட தான் எடுத்துருவாங்க. இப்போ எல்லாமே நாங்கள் சொல்ல போனால் வந்து எல்லாமே வந்து கூட தான் எடுத்துப்பாங்க. காரணம்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்தையும் வந்து நிவாரணப் பொருட்கள் கொடுக்க போன இடத்துல வந்து காலையிலிருந்து பின்னேறும் பிறகு காஞ்சி தான் அந்த கொடுத்து போட்டு வந்ததுன்னு ஃபுல்லாக வந்து நம்மளோட நின்றவங்க. சரி, அடுத்த பார்த்தீங்கன்னா வந்துட்டு களுவாஞ்சிக்குடிக்கு போயிட்டு அன்றைக்கு நல்ல ஒரு காய் ஒன்று காஞ்சுதுன்னு அன்றைக்கு தெரியும் உங்களுக்கு. டிஎஸ் ஆஃபீஸுக்கு முன்னுக்கு வந்து நாங்கள் கிட்ட ஒரு 3 மணி நேரத்துக்கு முந்தைய நாங்கள் வெயிட் பண்ணி காத்து கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மகளூர் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு 4 டிவிஷனில் வந்து பிரித்து கொடுத்துனாங்க. அப்போ களுவாஞ்சுடி போய் அதை கொடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 7,000 ரூபா வந்து நாங்கள் கொடுத்துருந்தாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நேற்றைய தினம் நாங்கள் வழங்கியிருந்தேனே 680
ஆரையம்பதிக்கு போயிட்டு திருப்பி நாங்கள் ஏறாவூருக்கு போனோம். அதுவும் வந்து நிறைய தூரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காத்தாங்குடி போன வந்ததுக்கு வந்து 12,000 எடுத்தவங்க. அங்கே ஆரம்பிலேருந்து ஏறாவூருக்கு போனது அந்த வேலை பார்த்தீங்கன்னா 14,000 ரூபா காசு வந்து நான் கொடுத்துருந்தாங்க. 6 நாள் வேலை செஞ்சுருக்காங்க. 6 நாள் டிரான்ஸ்போர்ட் செலவு வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல வந்து கொடுக்கல, எல்லா இடத்தையும் கலைஞ்சி உண்மையிலே கஷ்டப்பட்டு கொடுத்தது. இப்போ அந்த வகையில் வந்து அவங்களுக்கு டோட்டலாக வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் வந்து அதாவது அவங்களோட டிரான்ஸ்போர்ட்டும் டிரைவர் சம்பளம் சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 63,000 ரூபா கொடுத்துருக்கு. இது வந்து நமக்கு லாபமா அவங்க நட்டமா? நமக்கு பயங்கர லாபம். இது பயங்கர லாபம். என்னன்னு சொன்னால் இந்த 6 நாளும் வேலை செஞ்சது டிரான்ஸ்போர்ட் இவ்வளோ கொண்டு வச்சு நாங்கள் ஒரு வாகனத்தை பிடிச்சி நாங்கள் வந்து வேறு ஆக்களையும் பிடிச்சி நாங்கள் இது பண்ணியிருக்க அவங்க வந்து உண்மையில் வந்து இதை விட கூட எடுத்திருப்பாங்க. இவங்களுடைய வந்து குறைய வந்து இது போட்டிருக்கு 63,000 உண்மையில் வந்து அது லாபம், கடலாபம். என்னாலும் 6 நாள் வேலைஞ்சு எத்தனை வருது யோசிச்சு பாருங்கள். டிராக்டர் வச்சுக்கிறார்கள், அடுத்து வந்து மற்ற ஆக்கள்லாம் சொல்லுவாங்க, தம்பி இது லாபம்னு சொல்லுவாங்க. அப்போ கொடுத்துருக்கோம் 63,000 வந்து கொடுத்துருக்கிறோம். சரி, அடுத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இதில் வந்து 63,000 பேர் இந்த ஏற்றுக்காசு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஏற்றுக்காசு வந்து 60,000. அதே நேரத்தில் வந்து ஒரு கோழையோர் ஆள் வந்து நின்றவர் தெரிந்தானே, சிவானன் வந்து நின்றவர். சிவானன் பார்த்தீங்கன்னா வந்து 6 நாளைக்கு வந்து 2,500 ரூபா படி நாங்கள் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 15,000 ரூபா. சரியா? அப்போ டோட்டலாக இது எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 1,55,220 ரூபா பணம் வந்திருக்கு. சரியா? அப்போ பேலன்ஸ் இருந்த எவ்வளோ இதில் 22 லட்சம் போனால் 29,11,434 ரூபாயில் அப்போ 28 லட்சம் அந்த அரிசிக்கும் பருப்பு அதிலுக்கு 28 லட்சம் போகும்னு சொன்னால் மீதம் இருந்து வந்து 1,11,434 ரூபா. இங்கே கணக்கு வந்திருக்கு எவ்வளவு? 1,55,220 ரூபா. ஏண்டாப்பா எவ்வளோ பேலன்ஸ்? இன்னும் வந்து எவ்வளோ வேணும்? 43,786 ரூபா வேணும்னு நினைக்கிறேன். 1,55,220 ரூபா வந்து டோட்டலாக வந்துருக்கு. அதாவது அது போக இந்த ஏற்று காசுன்னு சொல்லிட்டு 1,55,220 ரூபா வந்துருக்கு. சரியா? அப்போ 20 ரூபா வந்துருக்கு. நம்மகிட்ட மீதம் இருக்கிறதோ எவ்வளோ? 1,11,434 ரூபா. அப்போ எவ்வளோ இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் 43,786 ரூபா வந்து தேவைப்படுது. சரி, அப்படி ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கக்குள்ள வந்து இன்னும் ஒரு அம்மா வந்து உதவி செஞ்சுருந்தவங்க. சரியோ? அந்த அம்மா யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு கனடாவில் இருக்கக்கூடிய, சரியா, கனடாவில் இருக்கக்கூடிய பிரியா அப்படின்ற ஒரு அக்கா வந்து இந்த உதவி வந்து வழங்கியிருந்தவங்க. எவ்வளோ அப்படின்னு சொன்னால் வந்து அவங்க 1,00,000 ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தவங்க. அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4662. துர்கா, மாயு, லியன், பிரியா, முருகானந்தம் இவர்களுடைய பெயர்களால் வந்து இந்த உதவியை கொடுக்க சொல்லிட்டு கடைசியாக வந்து 1,00,000 ரூபா பண உதவி வழங்கியிருந்தவங்க. அதெல்லாம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 1,00,000 வந்து சேர்த்தம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 30,11,434 வருது. அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சோம்னு சொன்னால் எவ்வளோ பேலன்ஸ் வருதுன்னு சொன்னால் 56,214 ரூபா வந்து பேலன்ஸ் வருது. சரியா? 56,214 ரூபா பேலன்ஸ் வருது. அந்த பிரியாக்கா காசு வந்து அனுப்பினபடியால் அதில் வந்து நாங்கள் கழிக்க வேண்டியது எவ்வளோன்னு சொன்னால் வந்து மீதமாக இருந்து வந்தது தானே. அதில் 56,214 ரூபாயை கழிச்சமாக இருந்தால் அந்த அக்கா அனுப்பின காசில் வந்து அதை கழிச்சமாக இருந்தால் 29,55,220 ரூபாய்க்கு தான் இப்போ வேலை நடந்திருக்கு. அப்போ மீதம் இருக்கவளுன்னு சொன்னால் 56,214 ரூபா காசு இருக்குது. அப்போ இந்த 56,214 ரூபாயை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் எதிர்வருகின்ற 29ஆம் தேதியும் ஒரு குட்டியாக ஒரு பொருட்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிவாரணமாக ஒரு செயற்பாடு செய்ய போகிறோம். அது ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து இன்னொரு ஆள் வந்து கதைச்சிருந்தவங்க வந்து 1,00,000 ரூபாயும் அதுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் வந்து வாங்கி கொடுத்து சொன்னவங்க. அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து சுதர்ணி அப்படின்ற ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனினுடைய திருமணத்துக்காக கொஞ்சம் பண உதவி வழங்கியிருந்தவங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 29ஆம் தேதி வழங்க போகிறோம். அதே இதில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெருசாக வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா அதில் 1,00,000 பிற அம்மா அனுப்பின சுதர்ணி அம்மா அனுப்பின வந்து அதில் வந்து கல்யாணத்துக்கு நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து அந்த வளைவு கொண்டு வாங்கி கொடுத்தவ அதில் பேலன்ஸ் காசு இருக்குது. அதோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் காலையில் ஒரு சம்பவம் நடந்தது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு கண்ணாடி ஒன்று நாங்கள் வச்சுருந்தோம். நாங்கள் அந்த கண்ணாடி வந்து உடைஞ்சி போச்சு. அந்த கண்ணாடியை வந்து நேரடியாக காத்தாங்குடியில் வந்து அந்த கண் பிரிச்ச டைமில் என்ன ஒரு கட்டமாக அந்த கண்ணாடி ஒன்றை கையெழுத்து போன அந்த ஐயா பார்த்தீங்க. அதாவது ராஜா அண்ணா அவர் வந்து இப்போ கனடாவில் இருக்கிறார். அவருடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 6222. காலை வேளையில் வந்து இன்றைக்கு வந்து என்ன சொல்கிறது 50,000
200 ரூபா காசு வந்து அனுப்பியிருந்தவங்க. என்னத்துக்காக இந்த காசை வந்து அவர் வந்து அனுப்பியிருந்தேன்னு சொன்னால், நேற்று இதில் நாங்கள் சொல்லியிருப்போம் தானே 23 பெக்கொண்டு வந்து காண அதனால் இப்போ என்னுடைய சொந்த பணத்தை போட்டு இந்த பெக்கை வந்து நாங்கள் வாங்குறோம்னு சொன்னது. அதை கேட்டு உடனடியாக வந்து என்னட்ட கேட்க ஒன்றும் செய்யலை. டக்குன்னு வந்து காசை வந்து அனுப்பிட்டு என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், காலையில் வந்து கோல் எடுத்துருந்தவர். கோல் எடுத்து நான் காய்ச்ச டைமில் சொல்லியிருந்தார், தம்பி அந்த காசை வந்து நீங்கள் போட்டு கொடுக்க தேவையில்லை, இந்த காசை வந்து போட்டு கொடுங்க அப்படிமா சொன்னார். இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டது இப்படி ஒரு எனக்கு ஆறுதலாக வந்து மனசுக்காரில் வந்து ஹெல்ப் பண்ணுறது சந்தோஷம். இருந்தாலும் வந்து என்னுடைய பங்குலையும் வந்து ஏதாவது உதவி போய் சேரணும் என்ற அடிப்படையில் இருந்தான்னா அந்த உதவி நான் செஞ்சிருந்தான். அந்த இதில் வந்து 29ஆம் தேதி என்ன எதிர்வரைக்கும் 29ஆம் தேதி பிறகு ஒரு நிவாரணம் ஒன்று கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. அப்போ அதில் உங்களோட 50,000 போட்டு ஒரு உதவியை செஞ்சோம்னு சொன்னால், அப்போ அதில் ஒரு 1 லட்சம், இதில் ஒரு என்ன ராஜாநாயில் வந்து ஒரு 50,000, இதில் இருக்கக்கூடிய ஒரு 56,000 ரூபா, பிறகு வந்து அந்த சுதர்ணி அம்மாவோட அந்த காசையும் எடுத்து நான் செஞ்சோம்னா ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து நிவாரணத்தையோ இல்லாட்டி வேறு எதுவும் வந்து உதவியை வந்து செய்யக்கூடியமா இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அண்ணாவும் வந்து விளங்கிட்டு சொல்லியிருந்தார். அப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேர்மத்தன்மையாக செய்கிறோம்ன்றதுக்கு வந்து இதை விட ஒரு வெளிக்காட்டு எங்களால் வந்து செய்ய முடியாது. விளங்குதா? இப்போ கடைசியில் வந்து இப்போ இதுக்கு வந்து சொல்லுவாங்களாப்பா களவெடுத்தான் அதில் அடிச்சுதான் சொல்லிட்டு இதை விட செய்ய முடியாது. இப்போ எந்த காசு போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன். யோசிச்சு பாருங்கள், அதுலேருந்து காசு எடுக்கலை. நாங்கள் எங்கட காசு 50,125 ரூபா என்ன போட்டு தான் இப்போ நிவாரணத்தை கொடுத்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா நேர்மத்தன்மையாக இருக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் வந்து நேர்மையாக இருக்கோம். என்ன சிலர் வந்து பிள்ளையாக வந்து யோசிப்பீங்க, யார் எப்படி நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன் என்னுடைய பங்கில் வந்து கண்டிப்பாக நான் இறக்கிறதுக்குள்ளே வந்து என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் மக்களுக்கு செய்து முடிப்பேன்னு சொல்லுவேன். உண்மையிலே வந்து நிறைய நேரமாக வெயிட் பண்ணி இதை பார்த்து கொண்டிருப்பீங்க, ஆதாரம் தந்திருக்கான்னு சொல்லிட்டு. சில வேளைகளில் வந்து இதில் நாங்கள் கூட்டி பெருக்கி தனியே எல்லாமே கூட்டி பெருக்கி நாங்கள் இதஞ்சையில் வந்து ஒரு சில மிஸ்டேக்கள் விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கொள்ளுங்க. இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கால்குலேட்டர் எடுத்து இப்போ எல்லாம் கணக்கூட்ட வெளிக்கிட்டு இருப்பீர்கள். கண்டிப்பாக கூட்டி பார்த்தா அவங்களுக்கு சரியாக தான் வந்திருக்கும். நாங்கள் 1க்கு 2 3 வந்து செஞ்சு பார்த்துனாங்க. இப்போ நான் காய்ச்சி வீட்டில் இருக்கும். ஏதாவது பிழைகள் இருந்தாலும் நீங்கள் சுட்டி காட்டலாம் என்ன கமெண்ட்டில். ஏதாவது பிழை விட்டுருக்கோன்னு சொன்னால் நீங்கள் வந்து சுட்டி காட்டலாம். மிச்சம் இருக்கிற அந்த 56,214 ரூபாயை அந்த காசோட சேர்த்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு நிவாரணம் இல்லாட்டி வேறு உதவி ஒன்று நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வந்து செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்போ மக்களே இதை விட வேறு எதுவும் வந்து என்னால் வந்து கணக்காட்ட முடியாது. மொத்தமாக வந்து 55 பேர்கிட்ட வந்து உதவி செஞ்சுருக்காங்க. இந்த உதவி செஞ்ச 55 பேருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வந்து நான் சொல்லிக் கொடுறேன் எங்களுடைய குடும்ப உறவுகள் சார்பாக. இப்போ வேறு டைமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆள் அனுப்புன அந்த பணத்தை வச்சு நாங்கள் வந்து ஒரு தரம் தான் வந்து உதவி செய்யலாம். ஆனால் நீங்கள் 55 பேர் இந்த வெளிநாட்டில் வந்து அனுப்பியிருக்கீங்க. இந்த காசை வச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் கிட்ட வேலை செஞ்சு அது சம்பளத்துக்கு ஆக்கள் கொடுத்து ஒரு 7 நாள் வந்து நிவாரணத்தை வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து பரவலாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் மொத்தம் வந்து 14 பிரதேச செயலகங்கள் இருக்குது நினைக்கிறேன். 14 பிரதேச செயலகங்கள் இருக்குது. அதில் வந்து 7 பிரதேச செயலகங்களோட கொடுத்துருக்கோம். யோசிச்சு பாருங்கள். அப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் அருவாசி இடத்துக்கு வந்து கொடுத்துருக்கேன். யோசிச்சு பாருங்கள். அப்போ 7 மேலும் 14. அப்போ 14 பிரதேச செயலகங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதில் வந்து 7 பிரதேச செயலங்களோட கொடுத்துருக்கோம். இந்த பணத்தை வச்சனுக்குள்ளே வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் அருவாசி இடங்களுக்கு வந்து கொடுபட்டுருக்கு. ஏதோ அந்த டிஎஸ்எஃபினோட வந்து கொடுத்துருக்கோம்னக்குள்ளே வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது. முதன்முறை அரசாங்கத்தோடு சேர்ந்து இப்படி ஒரு உதவி செஞ்சது உண்மையில் வந்து சந்தோஷமாக இருக்குது. இனி எங்களுடைய பயணங்கள் எந்த பயணம் சொன்னால் உங்களுக்கு தெரியும், MLD மெகா லோடர் என்ன எல்லாத்தையும் வந்து நாங்கள் இனி வந்து அழகாக வந்து செய்வோம். அதனூடாக வந்து மக்களுக்கு வந்து நல்ல நல்ல உதவிகளையும் அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக் கொடுப்போம்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு விடைபெறப்போகின்றேன். நாங்கள் இப்போ கணக்கு வாய்ச்சதில் கொஞ்சம் பெரிய கணக்கு தானே, வாய்ச்சையில் ஏதாவது பிழைகள் இருந்தாலும் மன்னித்து அருளுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு விடைபெற போகின்றோம். இறுதியில் வந்து கதை வரக்கூடாது, வயசை போனுச்சான்னு 5 கிலோ அரிசை வந்து ஆட்டையை போட்டு தான் சொல்லிட்டு என்ன இது ஓகே கதைக்கிறோம் கதைங்க, அது பிரச்சனை இல்லை. சரி ஓகே. அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்குள்ள அப்புறம் ஓகே மக்களே, ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். இந்த கணக்கு வந்து காட்டின விதம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து எவ்வளோக்கு வந்து வெளிப்படையாக வந்து சொல்லணுமோ அவ்வளோக்கு வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ வல்கா அடுத்து செஞ்சடியாக வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 40,000-60,000 ரூபா கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் நாங்கள் லாபத்தை எடுத்து கொடுத்து அதே வந்து மக்களுக்காக கொடுத்துருக்கோம்னாக்குள்ள அதுலேயும் ஒரு சந்தோஷமாக இருக்கு எங்களுக்கு. என்ன இதை நான் கடையில் கொடுத்துருந்தோன்னு சொன்னால் வந்து நிலைமை வந்து வேறு என்ன ஓகே. அப்போ அந்த வேலை பார்க்கணுன்னா வந்து நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறம் ஓகே மக்கள், எதிர்வாக்கில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெறி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.